எல்லோருக்கும் காலை வணக்கம். இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறது நீங்கள் பார்க்க போகிறது கருவேப்பிலை. அதாவது இடம் இருக்கிறவங்க, டவுனில் இருக்கிறவங்களெல்லாம் வைக்க முடியாது. கிராமத்தில் உள்ள ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொருத்தவங்க வீட்லேயும் இயற்கையாக நம்ம கருவேப்பிலையை நட்டு, இது சிறந்த மருந்து, பசியை தூண்டக்கூடியது. குழந்தைகளுக்கு இட்லி பொடி பண்ணி கொடுக்கலாம், சாதத்தில் போட்டு கருவேப்பிலை சாதம் பண்ணி கொடுக்கலாம். குழந்தைங்கள்லேருந்து சின்ன வயசுலேருந்தே சில குழந்தைங்க கருவேப்பிலையை, வெங்காயத்தை, கொத்தமல்லி தழை இதெல்லாம் தூக்கி போட்டுருவாங்க. சிறு வயதில் நம்ம குழந்தைங்களாக இருக்கும்போதே எதை வேணாலும் கொடுத்து பழகிடலாம். நாங்கள்லாம் அப்போ தெரியாது எங்களுக்கெல்லாம். ஆனால் இப்போ தான் ஒவ்வொன்றா தெரியுது. இப்போ காலம் ரொம்ப மாறிப்போச்சு. அதனால் இப்போ உள்ளவங்க தேடி 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 இயற்கையை போய் பார்த்து சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுறாங்க. அதனால் தயவு செஞ்சு குழந்தைங்களுக்கு கருவேப்பிலை நிறைய பண்ணி கொடுங்க. வெறுமனையும் கூட சாப்பிட ஒரு இலை கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. அந்த காலத்தில் இந்த கருவேப்பிலையை தினமும் சாதத்தில் போட்டு சாப்பிடுவாங்களாம். அவங்கெல்லாம் நிறையா ஹாஸ்பிட்டல் போக மாட்டாங்களாம். அப்போ காலம் ரொம்ப மக்கள் தொகை கிடையாது. இப்போ அது கட்டுக்கடங்காமல் இருக்குது. அதனால் யாரும் இதை ஓட்டத்தில் இருக்காங்க. வாழ்க்கையே ஒரு ஓட்டமாக போயிடுச்சு. நீங்கள் எவ்வளோ உழைச்சாலும் நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு தேவையான பொருளை மட்டும் தேடி சாப்பிடுங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், எல்லோரும் இதை முறையாக பயன்படுத்துங்க. இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி இதிலெல்லாம் நல்ல சத்துக்கள் இருக்குது. குழந்தைங்களுக்கு நல்ல முடி வளர்ச்சியை கொடுக்கும், உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கும், பசியை தூண்டும். இதை நல்ல ஒவ்வொரு இடம் இருக்கிற விவசாயிங்களோ மற்றவங்களோ வீட்டு தோட்டத்தில் கூட ஒரு அகலமான பாத்திரத்தில் ஒரு கனமான குச்சியை நட்டு வச்சிங்கன்னா கூட அது வேர் ஊன்றி வரும். கருவேப்பிலை அது சிறந்த மருந்து. எல்லோரும் பயனடைங்க. நட்டு இதை நீங்கள் ஒரு ஆசையாக செய்யணும். இது ஒரு குழந்தைய வளர்க்குற மாதிரி தான் ஒவ்வொரு செடி வளர்க்குறதும். அது போல் எண்ணி நீங்கள் ஒரு குழந்தைய போல் பாதுகாத்து வளர்த்து பலனடைங்க. நன்றி.